ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க. பொட்டேட்டோ ஃப்ரைனால் ஒரு ரொம்ப கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு பொரியல்னே செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது இல்லாமல் வந்துட்டு அது நம்ம ப்ராப்பராக செஞ்சு கொடுத்தா தான் அதோடய டேஸ்ட்டை வந்து குழந்தைங்க ரசித்து சாப்பிட முடியும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோட கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு ரச சாதத்துக்கு, ஒரு சாம்பார் சாதம், ஒரு வெரைட்டி ரைஸ், அரிசி பருப்பு சாதம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் தான் சொல்லலாம். அவ்வளோ செம்மையாக இருக்கும். நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இது தாங்க இன்க்ரீடியண்ட்டு, வேறு எதுவுமே தேவையில்லை. பொட்டேட்டோ மட்டும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இதை நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக பொட்டேட்டோ கட் பண்ணதும் தண்ணியில் போட்டு அலாசுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் இது எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ண போகிறதுனால இதில் கழுவ வேண்டாம், அப்படியே எடுத்து தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சு. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கடலெண்ணெய் தாங்க இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நல்லா பேன் ஹீட் ஆகிடுச்சு. இது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே இது எண்ணெயில் மட்டும்தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ஆனியன் எதுவுமே வேண்டாம். ஆனியன் வேண்டாம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எதுவுமே போட தேவையில்லை. டைரெக்டாக நம்ம வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஸ்மெல் வந்து அதோட டேஸ்ட்டை நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்காக வந்து சோம்பு போட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெய்க்குள்ளேயே மஞ்சத்தூள் போட்டோம். மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். கரம் மசாலா உங்களுக்கு கூட குறைய வேணுமோ அதுக்கு தகுந்த போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம மல்லித்தூள் போட்டிருக்கோம். இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் போட்டாச்சு. எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அது வணங்கும் போதே பார்த்தீங்கன்னா அது எண்ணெயோட கலந்து அந்த மிளகாத்தூளோட இதெல்லாம் போய் நல்லா ஒரு மணம் வரும். இந்த ஸ்டேஜில் அந்த ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பொட்டேட்டோவில் போடும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு இதிலே போட்டுக்கலாம். இப்போது பொட்டேட்டோ போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிக்கலாம். மூடினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி எடுத்து கலரக்கூடாது, லைட்டாக தான் கலரணும். ஏன்னா வந்து பொட்டேட்டோ உடஞ்சி போயிடும். அது உடையாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா லைட்டாக மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அதோட உடையாமல் அப்படியே அதேவோட சைஸில் நமக்கு அப்படியே கிடைக்கும். இதை வந்து நல்லா டீப்பாக விட்டுட்டிங்கன்னா ஒரு டீப் ஃப்ரை ஆகிக்கும். நமக்கு எந்த அளவுக்கு வறுவல் தேவையோ அந்தளவுக்கு விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி.